ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டை இருக்கிற இது போட்டிருக்கோம் பாருங்கள். எங்கள் வீடியோ மாட்டுக்கு தட்டு இப்படி தான் அறுத்து மிஷின் விட்டு வண்டி விட்டு அறுத்துட்டோம். ஆளை விட்டு கட்டி எடுத்தாந்து போர் வைக்கிறதுக்கு கட்டுறோம் பாருங்கள். இப்படி தான் வண்டி விட்டு அறுத்தது வீடியோ போடல. தட்டு கட்டி எடுத்துகிட்டு போகிறது தான் போடுறோம், கட்டுறதும் போடல. கட்டி எடுத்துகிட்டு போய் போர் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு தான் வீடியோ போடுறோம். எங்கள் வீடியோ அன்பு ஃபார்மர் வீடியோவில் பாருங்கள். இப்படி தாங்க ஆள் வச்சு அந்த குச்சி நிற்க வச்சுருக்கோம். அதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள். இப்படி தான் எடுத்து கட்டிட்டு வருவாங்க. போர் வைக்கிறதுக்கு ஆம்பளை ஆள் தாங்க, பொம்பளைங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளைங்களும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க செய்யலாம். போர் வைக்கிறதுனா எடுத்து போடலாம், கட்டிகிட்டு வந்து போடலாம். அப்பயும் இப்போ ஜோடிக்கிறதுக்கு ஆம்பளால் தான் வேணும். இப்போல்லாம் வயசானவங்க தான் வந்து கட்டி போர் வைப்பாங்க. எல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் இப்போ யாரும் வரமாட்டாங்க. கட்டுறாங்க பாருங்கள். செமையாக கட்டி தட்டு போகிறதுக்கு தூக்கிட்டு வரணும். கட்டிகிட்டு இருக்கிறாங்க. தூக்கி விட்டாச்சுங்க. தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள். போர்கிட்ட கொஞ்சம் தூரம் நடக்கணும். என்ன பண்ணுறது, விவசாய வேலைன்னா காட்டில் தட்டு போகிற தட்டு அறுத்த இடத்துல வைக்க முடியாது. வீட்டு பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அப்போ தான் மாட்டுக்கு அப்படியே எடுத்து போட முடியும். மாடு வச்சுருக்குறோன்றோம். மாடு வச்சுருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். தட்டு சோளை அரைச்சி தண்ணி கட்டி அதை அறுத்து வண்டி விட்டு அறுத்து ஆள் விட்டு கட்டி ஆள் விட்டு போர் வச்சு அதை கட்டி எடுத்துமே போர் வைக்கிறது வரைக்கும் கஷ்டமான வேலை தான். விவசாய ஆளை ஈஜுன்றோம். ஆனால் எம்ம கஷ்டம் இருக்குதுன்னு செய்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். தட்டு தூக்கிட்டு தூக்குறாங்க. தட்டை தந்து போர்கிட்ட போட்டாச்சுங்க. இதாங்க போர், தட்டு போர் வச்சு வைக்கிறது. பட்டறை அடியில் குச்சியெல்லாம் வச்சு பட்டறை கூட்டி இப்போ தட்டு போர் வச்சுருக்காங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. மறுபடியும் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வர்றாரு போர் வைக்கிறதுக்கு. தூக்கிட்டு வந்து போடணும். போர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டு சந்தை உள்ளே தான் போகணும். வீட்டு அந்த வாசலில் கொஞ்சமாக சந்தை இருக்கும். அந்த சந்தையில் தான் எடுத்துகிட்டு போய் போடணும். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இதாங்க தட்டு போர். பக்கத்தில் தந்து போட்டுக்கிட்டு தட்டு போர் மேலே ஒருத்தர் ஏறிக்கிட்டு ஒருத்தர் எடுத்து போடுவாங்க. இன்னொருத்தர் வர்றாரு. 3 பேர் இன்னொருத்தர் வராங்க தட்டு தூக்கிக்கிட்டு. 3 பேரும் அங்கே வயல்லேருந்து வீட்டு பின்னாடி எடுத்தாந்து வைக்கணுங்க. அதை எடுத்தாந்து கீழே போட்டு அந்த கவுரை அவுத்து மறுபடியும் எடுத்துக்கிட்டு போகணும். ஒரு சம கட்டிட்டு வரத்துக்கு அதெல்லாம் கட்டி எடுத்தாந்து போட்டு வச்சுட்டு அப்புறமாட்டு ஒருத்தர் போர் மேலே ஏறிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் எடுத்து போடுவாங்க. இன்னொருத்தர் வராங்க. மறுபடியும் தட்டு தூக்கிக்கிட்டு 3 பேர் எடுத்துகிட்டு வராங்க போடுறதுக்கு. எல்லாம் முடிச்சாச்சுங்க. தட்டு கட்டி இது பரதா போட்டு கட்டணும். மழையில் நனையாத மாதிரி கட்டணுங்க. இப்படி தாங்க போட்டு கவுரு போட்டு எல்லாம் இழுத்து கட்டணும். கட்டி போர் வச்சு இது பண்ணணும். இந்த விவசாய வேலை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கஷ்டம். எங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து எல்லோரும் பாருங்கள். இப்படி தாங்க கஷ்டமான வேலை தாங்க. எங்கள் இதெல்லாம் ஆடு மாடு வச்சுருக்குறோன்ற ஆடு மாடு வச்சுருந்தா விவசாய வேலை, காடு இருந்தால் எல்லாம் கஷ்டம்னு தெரியுது பாருங்கள். இப்படி தாங்க கட்டணும். கட்டி இது பண்ணணும். சரி, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுனா டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.